ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போது எஸ்பிஓவில் 4ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 4லேருந்து பார்த்திங்கன்னா டெமோ டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 4th ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு பேட்சுக்கு ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக வந்து டாஸ்க் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 9th இன்றைக்கி வந்து எனக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி சில பேர் டவுட்லாம் இருக்கும், அவங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு இங்கே டுடே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது புரியலை அப்படின்னாலும் கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமேசான் ஆப்பை வந்து ஆப் இல்லைன்னா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதாவது அந்த இமேஜை பற்றின டைட்டில் கீழே இருக்கும், அது ரெண்டும் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இது எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை வந்து ஃபேஸ்புக்கில் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேஸ்புக்கில் இந்த நம்ம பேஜில் போஸ்ட் பண்ண யூஆர்எல்லை எடுத்து இங்கே கீழே வந்து யூஆர்எல்னு கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக்கில் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம், அதனால் டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருங்க. சூஸ் டைப்னு இருக்கும், அதுலேயும் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து யூஆர்எல் அங்கே வந்து நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்திங்கன்னா இந்த டெமோ டாஸ்க்கு உண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ நான் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே அதாவது ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் அப்லோடு மட்டும் பண்ண போகிறேன், பாருங்கள். இப்போ டைட்டில் வந்து நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜும் இந்த டைட்டிலும் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம்.